ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் யூடியூப் டிப்ஸ் தமிழில் நம்ம பார்க்கக்கூடியது. இப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதாவது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் எப்படி கொடுக்கறது எங்களுக்கு தெரியல அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. அது வந்து எப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் வந்து உங்களுக்கு டெமோவில் சொல்லி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு நம்ம கேள்வி பார்த்துப்போம். என்ன கேள்வி அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிறது. இதில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. என்னென்னா, நம்ம போடக்கூடிய அந்த வீடியோ கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடான லிங்க் அப்படின்னா நம்ம வந்து கொடுத்துக்கலாம். வீடியோக்கும் அந்த லிங்குக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னா கொடுக்கக்கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் உங்களுக்கு பணம் தந்து கூட அவங்களோட லிங்கை வந்து தருவாங்க. அந்த லிங்க் வந்து ஒரு இல்லீகல் வெப்சைட்டோட தான் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் அந்த லிங்கை வந்து ப்ரொவைட் பண்ணிடுவீங்க. உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது பார்க்கும்போது அது ஒரு இல்லீகல் வெப்சைட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால நிறைய ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே இல்லீகல் வெப்சைட்டோட லிங்க் எதுவும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நம்ம வந்து கொடுக்கவே கூடாது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த லிங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் உங்களுக்கு வந்து அந்த ஸ்பான்சர் மாதிரி இதில் தருவாங்க. ஸோ நீங்கள் கொடுத்துக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் ஒரு பொருள் வாங்கும்போது கூட அதோட லிங்க் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கலாம். ஏன்னா அந்த வீடியோவோட அது சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போ நம்மளோட வீடியோட லிங்கை நம்ம எப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்காக யூடியூப் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட லோகோவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா யுவர் சேனல் கொடுத்துருப்பாங்க. இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட அந்த ஹோம் பேஜ் வந்து வந்துடும். இதில் வந்து செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் வந்து நம்ம கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸும் நமக்கு வந்து வரும். இதில் எந்த வீடியோவோட லிங்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறீங்களோ அது வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த செகண்ட் ஒன் எடுத்துக்கிறேன். அதாவது ஹவு டு ஹைட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 3 டாட் கொடுத்துருப்பாங்க. இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஷேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த ஷேர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் உங்களோட மொபைலே இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கேட்கும். அதாவது நம்ம டைரெக்டாக வாட்ஸ்அப்பில் அதெல்லாம் ஷேர் பண்ணுறது அப்படின்னா பண்ணிக்கலாம். நம்ம வந்து லிங்க் வந்து காப்பி பண்ணி தான் நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இந்த காப்பி லிங்க் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட லிங்க் வந்து காப்பி ஆயிடுச்சு. இப்போ அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒய்டி ஸ்டுடியோ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட்டில் ஓப்பன் பண்ணது வந்து நம்மளோட யூடியூப் ஆப்பு. இப்போ பண்ணியிருக்கிறது ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். அதாவது வீடியோஸ் அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிற இந்த வீடியோஸ் வந்து வரும். இதில் ஏதாவது ஒரு வீடியோவில் அந்த லிங்க் வந்து எப்படி வந்து பேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். சேம் மெத்தட் தான் நீங்கள் புதுசாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணுற போதும் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ இந்த பழைய வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் நம்ம எடிட் பண்ண வேண்டியதுனால இந்த பென்சில் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த சிம்பிள் வந்து நம்ம கிளிக் பண்ண உடனே நமக்கு அந்த எடிட் ஆப்ஷன் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். நீங்கள் புதுசாக வீடியோ அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிலே டிஸ்கிரிப்ஷன் வரும். நீங்கள் அதில் டைரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கிற வீடியோவில் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறைய நான் வந்து கொடுத்துருக்கேன் ஏற்கனவே டிஸ்கிரிப்ஷனில். சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் வந்து இதில் கொடுக்குறேன். இப்போ நம்மளோட அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலரில் உங்களுக்கு தெரியும் லைன் வந்து செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா பேஸ்ட் பண்ணிடலாம். ஆனால் உடனே அப்படி பண்ணாமல் நம்மளோட வீடியோவோட அந்த டைட்டில் அதில் கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து நம்மளோட லிங்கை கொடுத்தோம் அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக புரியும் அந்த லிங்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதுக்காக அந்த லிங்கை பற்றி நம்ம ஷார்ட்டாக சொல்லுவோம் ஒரு லைனில். அதாவது நம்மளோட வீடியோ டைட்டில் நம்ம கொடுத்துக்கலாம். அந்த லிங்கோட டைட்டிலை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இதில் எழுதிக்கிறேன் ஹவு டு ஹைட் யுவர் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கலாம். ஹைட் யுவர் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா அந்த லிங்க் வந்து என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு புரியும். அதுக்கப்புறமா நம்ம இதை கீழே கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம கை விரல்களால் நீங்கள் இப்படியே அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸ்ட்டு செலக்ட் ஆல் இந்த மாதிரி கேட்கும். இதில் பேஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து அந்த காப்பி பண்ண அந்த லிங்க் வந்து இந்த இடத்துல இப்போ உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த சேவ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும். நான் வந்து இந்த வீடியோவில் அதை கொடுக்க விரும்பலை. நான் வந்து உங்களுக்கு சும்மா சொல்கிறதுக்காக காமிச்சேன். நீங்கள் பண்ணும்போது அந்த சேவ் வந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதே மெத்தட் தான் இப்போ நீங்கள் உங்களோட சேனலில் வந்து இன்னொரு யூடியூப் சேனல் பற்றி ஏதாவது சொல்கிறீங்க, அவங்களோட லிங்கை வந்து கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக அவங்க லிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். அதாவது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் கஸ்டம் யூஆர்எல் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த சேனலோட அந்த யூஆர்எல் எப்படி எடுக்கணும்னு.
அது மாதிரி நீங்க காப்பி பண்ணி சேம் மெத்தட்ல நீங்க பேஸ்ட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு பேஸ்ட் ஆயிடும். அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் யூடியூப் டிப்ஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.